இன்றைய நாள் இந்தியாவினுடைய சுதந்திர நாள். 78 ஆண்டை பூர்த்தி செய்து 79வது ஆண்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அடியெடுத்து வச்சுருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் சிவகங்கை மாவட்டம் கொந்தகை மீனாட்சிபுரம் அல்லக்ஸா பள்ளிவாசலிலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய சிறப்பான தொழுகையை முடிச்சுட்டு இந்த தேசிய கொடியை ஏற்றி நம்மளுடைய தேசப்பற்ற என்ன செஞ்சுருக்கோம், காமிச்சிருக்கோம். சுதந்திர நாளை பொறுத்த மட்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளை பொறுத்த மட்டும் இந்த சுதந்திரம் என்பது ஒரு தனி நபருக்கோ ஒரு தனி இயக்கத்துக்கோ தனி அரசியல் கட்சிக்கோ சொந்தமானது அல்ல. இதே நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, சுதந்திரம்லாம் என்னானே தெரியாதவர்களெல்லாம், சுதந்திரத்துக்காக ஒரு துரும்பை கூட போடாதவர்கள்லாம் இன்னைக்கு சுதந்திரம் நாங்கள் தான் வாங்கி தந்தோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சுதந்திரம் என்பது பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்ததில்லை. அன்பான உறவுகளே, சுதந்திரம் எப்படி கிடைச்சி? பூக்களால் அரங்கப்பட்டதில்லை, ரத்தமும் சதையும் விலையாக கொடுத்து தான் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம். ஆனால் அதில் நிறையா பங்கு எல்லா சமூக மக்களையும் விட இஸ்லாமிய சமூகத்துக்கு இதில் அளவுக்கு அதிகமான பங்கு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா வாசல்லையும் நம்ம இஸ்லாமியர்களை கொடியை ஏற்றி நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுதுன்னு சொல்கிறோம். இந்த சுதந்திரம் அடைவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் நிறையா போராடி இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திப்பு சுல்தான் இந்த கொடி ஏற்றிருக்கோம் பாருங்க. இந்த கொடியை வடிவமைச்ச சுரையா அம்மையார், கப்பலுடைய தமிழனுக்கு ஸ்பான்சர் பண்ண பட்டீர் முகமது ராவுத்தர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசிய ராணுவத்தை அமைக்கும் போது அவருக்கு அந்த காலத்தில் ₹1 கொடுத்த வள்ளல் கதீபு. இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து காந்திஜி நடத்தின அறப்போராட்டம் வரைக்கும் இஸ்லாமியுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் 5 நிமிஷமோ 3 நிமிடமோ பத்தாது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியுடைய பங்கு என்று நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பத்தாது. இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதலாம். ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது. கீதாச்சாரத்துக்கு அதிகமாக தியாகம் செய்தல் யாருன்னா இந்திய முஸ்லீம்கள் தான். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கப்பட்டு தங்களுடைய உரிமையை மறுத்த மக்களாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகிவிட்டால் என்று சொல்லக்கூடாது, ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த சுதந்திர தினத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னோர்கள் செய்த தியாகம், வெள்ளையர்களை விரட்டியடிப்பதற்காக, அந்நியர்களை விரட்டியடிப்பதற்காக எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம முன்னோர்கள் நாம் இந்த உரிமையை மீட்பதற்காக, இழந்த உரிமையை மீட்பதற்காக, இருக்கின்ற உரிமை காப்பதற்காக, வளரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த இந்திய திருநாட்டிலே வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சுதந்திர நாளிலே நாம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்ற உறுதிமொழியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி.